சூப்பராக இருக்குதுங்க. நம்ம எவ்வளோதான் புதுசு புதுசாக செஞ்சாலும் வீட்டில் இருக்க வாண்டுங்க வேறு ஏதாவது செஞ்சு கொடுனாங்க. இன்றைக்கி அதுக்காக தாங்க லஞ்சுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆம்லேட் தான். நார்மலான ஆம்லேட் இல்லைங்க, ஸ்பானிஷ் ஸ்பைசி ஆம்லேட் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வாங்கி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்குவோம். எண்ணெய் காய்ச்சதுமே நீல வாக்கில் நறுக்கணும் மீடியம் சைஸ் வெங்காயம், அது கூடவே நீல வாக்கில் வெட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்க, இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த மசாலாலே அந்த வெங்காயமும் உருளைக்கிழங்கு நல்லா வதங்கி வரணுங்க. சுருளை இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுமே இது எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருவோம். இன்னொரு பக்கம் பவுல் எடுத்து அதில் முட்டையை உடச்சிக்கலாங்க. நான் 3 முட்டை எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள், நறுக்கின பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம். ரொம்பவும் அடிச்சிடக்கூடாதுங்க. லேசாக அது எல்லாமே மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதுமானது. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காய கலவையும் சேர்த்துடலாம். அது கூடவே பொடியை நறுக்கணும் கொத்தமல்லிங்க, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து தாங்க விடணும், அடித்து விடக்கூடாதுங்க. நல்லா இந்த அளவுக்கு ஒன்று சேர எல்லாம் கலந்து வரணும், அந்த மசாலா உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம். இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தி நம்ம கலந்து வச்சிருந்த கலவையை ஊற்றி விட்டுறணுங்க. இதை நல்லா பரப்பி விட்டுறணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷமாவது ஆகுங்க வேகிறதுக்கு. ஒரு பக்கம் வெந்ததுமே நல்லா ஓரங்கள் எல்லாத்தையும் இப்படி எடுத்து விட்டுடலாம். இதை திருப்பி போடுறதுக்கு ஒரு மேலே தட்டத்தை வச்சு அப்படி திருப்பி விட்டு அதே பேனை மறுபடியும் அந்த முட்டையை திருப்பினது அதில் போட்டு விட்டுறலாங்க. ஸோ 2 பக்கமும் நல்லா வதங்கி வரணும். சைடில் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய்க்கு அப்படியே எல்லாம் நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். நல்லா அப்படி எடுத்து அழுங்காப்பில் வெந்ததுக்கப்புறம் அப்படி திருப்பி போட்டு பாருங்கள், நிஜமாகவே செம சூப்பராக இருக்குங்க. அப்படி எடுத்து திருப்பி போட்டு அப்படி தட்டத்தில் போட்டு நீங்கள் சுட சுட சாதத்தோடு அந்த பருப்பு சாம்பார் ரசத்தோடு வச்சு அப்படி சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க. அது அந்த உருளைக்கிழங்கோட அந்த வாசனைக்கும் சரி, அந்த பச்சை மிளகாவோட காரத்துக்கு அது கடித்து சாப்பிடும்போது நிஜமாகவே ஆம்லேட்டில் இப்படி ஒரு ருசியான ஒரு விஷயமா அப்படின்னு நீங்களே அசந்து போவீங்க. சூப்பராக இருக்குதுங்க.